அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்க இருக்கிற மக்களுடைய குறைகளை கேட்கிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் முதல்வர் பார்த்தோம் அப்படின்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ மறுபடியும் வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா முதல்வர் வந்து கொளத்தூர் தொகுதிக்கு போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து வலம் வந்துகிட்டு இருக்காரு. எதுக்காக அங்க போயிருக்கிறாரு அப்படின்னா அண்ணா திருமண மாளிகையை திறந்து வைக்கிறதுக்காக போயிருக்காரு. கிட்டத்தட்ட 25-26 கோடி செலவுல அது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா வந்து முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு முறையாவது என்னுடைய கொளத்தூர் தொகுதிக்கு வந்தாதான் எனக்கு உற்சாகமே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு 10 பேராவது 10 பட்டியலாவது இருக்கும். நிச்சயமா 2 அடிக்கல் நாட்டு விழா இருக்கும், 2 திறப்பு விழா இருக்கும், கட்சி நிகழ்ச்சி 2 இருக்கும். இப்படி ஒரு பட்டியல் போட்டு 2 கொடுத்துருவாரு. அப்படி கொடுத்தாதான், கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தாதான் எனக்கும் அதுல ஒரு திருப்தி ஏற்படும். இந்த கொளத்தூர் தொகுதியில தான் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நடக்குது, பாதுகாப்பின்மை இருக்கு. கொளத்தூர் தொகுதியிலே, அதாவது முதல்வர் தொகுதியிலே பட்ட பகல்ல செயின் பறிப்பெல்லாம் நடக்குதுன்ற தகவல்லாம் வந்துச்சு. அப்போ ஒருவேளை மக்கள் வந்து இவருடைய கண்ணுக்கு தெரியாம போயிட்டாங்களோ அப்படிங்கிற டவுட் வருது இல்ல.